ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இது விஜய்க்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி காவேரி விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏன் தாத்தா விஜய் சாருக்கு ஒன்றும் வந்து கல்யாணம் வந்து பண்ணலை, அவங்க ஒய்ஃப் வந்து 5 வருஷம் ஆகுது இல்லைங்களா, அம்முக்காக என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம காவேரி. அதுக்கு தாத்தாவோட பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஒய்ஃபை மறந்ததானம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் இன்னும் நினச்சிட்டு தானம்மா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாங்க. இது கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க நம்ம காவேரி. தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, ஆமாம்மா இந்நாள் வரைக்கும் அவனோட ஒய்ஃபை தான் அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறத கேட்ட காவேரி, இதுக்கு முன்னாடி வேணால் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற, எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, இல்லை தாத்தா நான் விஜய் சார் கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தேன், அவர் தான் சொன்னார் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்து அம்முக்காக நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, அப்படியம்மா சொன்னால் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, ஆமாம் தாத்தா நான் பேசினேன், அதனால் விஜய் சாருக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு தாத்தா கிட்ட. என்ன இது இவன் இப்படி சொல்லி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா குழப்பமடைய, அதெல்லாம் சரிதாம்மா கரெக்டு தான், ஆனால் இன்னொரு பொண்ணு யாருமா விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஏன்னா இந்த காலத்தில் யாருமே வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்க எப்படிம்மா கல்யாணம் பண்ணிப்பாங்க, தோ உன்னையே எடுத்துக்கோ, நான் என் பேரனுக்காக வந்து கேட்டிருந்தேன், ஆனால் நீயே வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சியா, இல்லைம்மா அப்புறம் எப்படிமா அவனுக்கு இன்னொரு கல்யாணம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி காவேரியை பார்த்து வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காவேரியோட பதிலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. தாத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா, கண்டிப்பாக விஜய் சாருக்கு இன்னொரு கல்யாணம் வந்து நடக்கும், அவருக்கு என்ன குறை, அவர் ரொம்ப அழகாக இருக்கார், நல்லா வசதியாக இருக்கார், இன்னும் வேறு என்ன வேணும் அவருக்கு, கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் வந்து நடக்கும் தாத்தா அப்படின்ற மாதிரி வந்து காவேரி சொல்கிறாங்க. ஓகேம்மா நீ சொல்கிற மாதிரி அவனுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்தாலும் இந்த குழந்தை யாரும் அவ்வளோ அழகாக வந்து பார்த்துப்பாங்க அன்பா அக்கறையாக, இந்த காலத்தில் யார் அப்படி இருப்பாங்க சொல்லு, பெற்ற குழந்தைய அந்த குழந்தைய வந்து நல்லா அழகாக அன்பாக பார்த்துக்கிறதுக்கு. இல்லைம்மா அம்மு உனக்கு எப்போத்துலேருந்து தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்து தானே தெரியும், ஆனால் அந்த குழந்தை மேலே நீ எவ்வளோ அன்பும் அக்கறையுமா இருக்க, ஆனால் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நம்ம காவேரிக்கு உரைக்கிற மாதிரி வந்து பேசிகிட்ருக்காரு. அப்படியாவது காவேரியோட மனசில் வந்து மாற்றம் ஏற்பட்டு விஜய் சாரை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டுட்ருக்க நம்ம காவேரிக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. ஏன்னா தாத்தா சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து உண்மை தானே. விஜய் சாரை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அம்மு வந்து கடைசி வரலும் அன்பாகவும் அக்கறையாகவும் வந்து பார்த்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க தாத்தா நான் கிளம்புறேன், இந்த விஷயத்தை பற்றி நான் கேட்டேன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் தலையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க தாத்தா, ஏதோ அம்மு மேலே உள்ள அக்கறையில் தான் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, அதெல்லாம் நான் ஒன்றும் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் கிளம்பினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துலேயும் வந்து விஜய் வந்து அம்முவோட வந்து வராங்க. விஜயை பார்த்து தாத்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா காவேரி இங்கே வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன தாத்தா சொல்கிறீங்க, காவேரி இங்கே வந்தாளா, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரி கேட்ட விஷயங்களையும் நடந்த விஷயங்களையும் வந்து தாத்தா வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா விஜய் ரொம்பவே அதிர்ச்சியாகி போகிறாரு. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கா, இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தாத்தா கிட்ட வந்து பேசியிருக்காளா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா விஜய் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சமாளிக்கிறாரு. என்னப்பா விஜய் காவேரி கிட்ட நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, இல்லை தாத்தா நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பக்கம் வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா காவேரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் சாரதாம்மா, என்னடி ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதாவது பிரச்சனையா, பிரின்சிபல் மேம் ஏதாவது உன்னை கேட்டாங்க அப்படின்னு சாரதாம்மா கேட்க, ஏன் அவங்க ஏன் என்ன கேட்க போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கேட்கலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லடி நேற்று ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தியே, அதனால் அதை பற்றி ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு கேட்க தாண்டி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சாரதாம்மா சொல்ல, எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது, நீ அங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் கிட்ட நீங்கள் எப்போதும் போல பழகலாம் அன்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு உண்மையில தான் சந்தேகமாக இருக்குது, ஏதாவது மேம் கிட்ட வந்து இதை பற்றி ஏதாவது பேசியிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, எனக்கு என்னடி வேலை, நான் எதுக்காக அவங்கக்கிட்ட இதை பற்றி வந்து பேச போகிறேன், அப்படிலாம் நான் ஒன்றும் வந்து பேசலடி அப்படின்ற மாதிரி சாரதாம்மா சொல்ல, இல்லைம்மா நீ வந்து பேசியிருக்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, என்னடி அவங்களா புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா சரி நீ ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நடக்கிற வேலையை பார்க்குறது, அதை விட்டுட்டு துருவி துருவி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அமைதியாக இருக்க, சரிடி இவ்வளோ நேரம் ஆச்சு எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்க, என்னம்மா அதிசயமாக இருக்குது, எங்கே போயிட்டு வரலாம் கேட்குற, ஆமாண்டி ஸ்கூல் முடிஞ்ச நேரத்தில் பார்த்தா இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சாரதாம்மா கேட்குறாங்க. நானா விஜய் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியடி 3 பேர் ஒன்றா போயிட்டு வந்தீங்களா, அவரோடவே காரில் போனேன் அப்படின்ற மாதிரி சாரதாம்மா கேட்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கே, அவரோடலாம் நான் ஒன்றும் போகல, நான் தனியாக தான் போயிட்டு வந்தேன்,
அவர் குழந்தைய கூட்டிகிட்டு ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் அவங்க வீட்டில் தாத்தாவை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்கிறாங்க. என்னது அவங்க வீட்டில் தாத்தாவை பார்க்கறதுக்காக போயிருந்தியா? ஏன் என்னடி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்க, வேறு ஒன்றும் இல்லைம்மா சார் பாவம் ரொம்ப நாளாக வந்து தனியாக இருக்கார் இல்லையா அந்த குழந்தையோட. ஸோ அதனால் தாத்தா கிட்டே போய் கேட்டுட்டு வந்தேன், விஜய் சாருக்கு ஏன் இன்னும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு சாரதாம்மாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. என்னடி சொல்கிற, எதுக்காக அப்படி போய் அங்கே போய் நீ கேட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் அம்மு மேலே உள்ள அக்கறையில் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட நம்ம சாரதாம்மா ரொம்பவே கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் காவேரி மேலே எரிஞ்செரிஞ்சு விழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லை அம்மா இவ்வளோ கோவப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒன்றுமே புரியல. இந்த அளவுக்கு அம்மா கோவப்பட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சாரதாம்மாவோட கோபம் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களா. இதுக்கிடையில் அம்மு கிட்ட வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா சாரதாம்மா, இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை பற்றி அம்மு வந்து காவேரி கிட்ட வந்து சொல்கிறதுக்கு அப்புறமா காவேரியோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? சாரதாம்மா கிட்ட இதே கேள்வியை போய் கேட்க போகிறாங்களா, நீங்கள் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம காவேரியோட கோவம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதுக்கப்புறமா சாரதாம்மா கிட்ட எப்படிலாம் வந்து சண்டை போட போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்களா? அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.